இந்திய பங்குச்சந்தைகள் உயர்வால் முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 11 லட்சம் கோடி லாபம் கிடைத்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2270 புள்ளிகள் உயர்ந்து 81,730 புள்ளிகளில் வர்த்தகமாகியுள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 705 புள்ளிகள் உயர்ந்து 24,713 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம், அமெரிக்கா சீனா வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக பங்குச்சந்தையில் ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. புத்த பூர்ணிமாவையொட்டி குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புத்தரின் பிறந்த நாளான இன்று புத்த பூர்ணிமாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புத்த பூர்ணிமாவையொட்டி பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உண்மை, சமத்துவம் மற்றும் நல்லிணக்க கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட பகவான் புத்தரின் வாழ்க்கை மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது. தியாகம் மற்றும் தவத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட அவரது வாழ்க்கை உலக சமூகத்தை எப்போதும் அமைதியை நோக்கி பயணிக்க ஊக்குவிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். புத்த பூர்ணிமாவின் புனிதமான நாளில் உலகெங்கிலும் உள்ள அனைத்து சக குடிமக்களுக்கும் பகவான் புத்தரின் சீடர்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், பகவான் புத்தரின் கொள்கைகளை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அமைதியான, இணக்கமான மற்றும் வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதில் பங்களிப்போம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் அமைந்துள்ள ராவல்பிண்டியிலும் இந்திய ராணுவத்தின் வலிமை உணர்த்தப்பட்டது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே 4 நாட்களாக ராணுவ மோதல் நீடித்து வந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த சனிக்கிழமை மாலையில் உடனடி சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணை ஒருங்கிணைப்பு சோதனை மையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, அது பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான இந்தியாவின் அரசியல் என்றும், பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் ஒருபோதும் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என்று தெரிவித்தார். கடந்த 19 நாட்களுக்கு பிறகு நேற்றிரவு எல்லையில் அமைதியான சூழல் நிலவியது என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 7ஆம் தேதி அதிகாலையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் முகாம்களை இந்திய ராணுவம் தரைமட்டமாக்கியது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை 5 மணியிலிருந்து போர் நிறுத்தம் அமலானது. தொடர்ந்து நேற்று மாலை இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட பிறகு நேற்று இரவு ஜம்மு காஷ்மீர் மற்றும் பிற பகுதிகளில் பெரும்பாலும் அமைதியாக இருந்தது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அண்டை நாடான மாலத்தீவுக்கு ரூபாய் 417 கோடி நிதியுதவியை இந்தியா வழங்கியுள்ளது. நிதி உதவி வழங்கும் ஆணையை மேலும் 1 ஆண்டிற்கு நீட்டித்து இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. ஏற்கனவே மே 12, 2025 வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் மே 11, 2026 வரை நீட்டித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் மத்திய அரசுக்கும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஹாலில் நன்றி தெரிவித்துள்ளார். போப் லியோ தனது முதல் உரையில் இந்தியா பாகிஸ்தான் சமாதானத்தை வரவேற்று பேசினார். போப் பிரான்சிஸ் மறைவிற்கு பிறகு புதிய போப்பாக லியோ பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் போப் லியோ தனது முதல் உரையை ஆற்றினார். புதிய போப்பின் பிரசங்கத்தை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் வாட்டிகன் புனித பீட்டர் சதுக்கத்தில் கூடினர். அப்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை அவர் வரவேற்று பேசினார். இன்னொரு போர் ஒருபோதும் வரக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். போப் லியோ தனது உரையில் உலகெங்கிலும் உள்ள மோதல்கள் குறித்தும் பேசினார். அப்போது காசாவில் துன்பப்படும் மக்களையும், உக்ரைனில் நடந்த போரினால் இயல்பு வாழ்க்கை இழந்த மில்லியன் கணக்கான மக்களையும் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் அமைதியின் அதிசயம் நிகழ கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறினார். ஆப்பிரிக்காவில் கனமழையால் 62 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமான 50 பேரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கிழக்கு மாகாணமான கிபுவில் மழை வெளுத்து வருகிறது. இதன் காரணமாக நங்கன்ஜா நகரில் உள்ள டாங்கன்யேகா உட்பட பல ஏரிகள் நிரம்பியது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலர் அடித்து செல்லப்பட்டனர். இதனை அடுத்து உள்ளூர் மக்களுடன் இணைந்து மீட்புப் படையினர் மீட்பு பணியை மேற்கொண்டனர். இதுவரை வெள்ளப்பெருக்கில் சிக்கி 62 பேர் உயிரிழந்ததாக
காணாமலானதாகவும் 50 பேர் மாயமானதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மாயமான நபர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மின்சாரம் மற்றும் தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தெற்கு யாத்திரை தலமான கதிர்காமத்திலிருந்து வடமேற்கு நகரமான குருநாகலுக்கு மாநில அரசின் பேருந்து ஒன்று 75 பயணிகளுடன் நேற்று புறப்பட்டு சென்றது. மத்திய மாகாணத்தின் கோட்மலையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 21 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. 20 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய பேருந்தில் அதிக அளவு பயணிகளை ஏற்றி சென்றதே விபத்துக்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. சத்தீஸ்கரில் நேரிட்ட சாலை விபத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூர் அருகே சட்டவுட் என்ற கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ராய்ப்பூர் பலோதா பஜார் சாலையில் உள்ள சரக்கான் அருகே பனார்சி கிராமத்தில் திருமண விழாவில் கலந்து கொண்டு இரவு மினி லாரியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வேகமாக வந்த டிரைலருடன் மோதியதில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் 10 பெண்கள், 2 சிறுமிகள், ஒரு சிறுவன் மற்றும் 6 மாத குழந்தை ஆகியோர் அடங்குவர். மேலும் காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல பயணிகள் சிதைந்த வாகனத்திற்குள் சிக்கியிருந்ததால் மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.